நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்புறம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறது கூட ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் உப்புமா செய்யறதுக்கு அவல் 200 கிராம் இந்த மாதிரி வெள்ளை கலர் பட்டை அவலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவலை ஒரு 3 தடவை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சதை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து மறுபடியும் அலசிக்கலாம். இது போல் ஒரு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 3 தடவை இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட அவல் தான் ரெடியாக இருக்குது. அடுத்து அவல் உப்புமா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன். வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா 6 போல முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 3, இது வந்து 2 கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதில் பெரிய வெங்காயம் 2 பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுபடட்டும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தா அந்த அவல் நல்லா உதிரியாக இருப்பாருங்க. இதை வந்து உள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நிறைய பேர் ஊற வச்சு செய்வாங்க. அவ்வளோ ஊற வைக்கும் போது அது வந்து குழண்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வாஷ் பண்ணும் போதே அதில் இருக்க ஈரப்பதமே இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லைட்டாக கலந்து விட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ், இது வந்து அரைப்பழத்தோட சாதம் அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். லாஸ்ட்டாக இதில் நறுக்கின கொத்தமல்லியே தூவி விட்டுருங்க. ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட ரொம்பவே சுவையான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.